வீட்டுக்கு போய் 2 மாதம் கிட்டாது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு ஓடன்னு சொன்னான். பெங்களூர்லேருந்து சரி கிளம்பிட்டான் மழையில். ஒரு வழியாக பஸ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் மழையில் இருந்ததுக்கு இப்போ தான் வந்தது பஸ்ஸு. நீ டிக்கெட் வாங்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறான். ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வாங்கிட்டு ரொம்ப போகிறேன். மழை ஜோராக பெய்யுது. டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டரு 4 கிலோமீட்டரு கிட்ட ஜாம், அப்படியே ஃபுல் ஜாம் ஆகிட்டு இருந்தது. போய் சேரத்துக்கே மினிமம் பெங்களூர்லேருந்து அவுட்ரு வரத்துக்கே 3 hours ஆகிடுச்சு. கிட்ட 3 hours இல்லை, 2.5 hours ஆகிடுச்சு. ஜாம் ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு. அப்புறம் வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னேன். அங்கேருந்து எங்கள் ஊருக்கு பஸ் தேட. இப்போ வந்து பஸ் இல்லையா, கரெக்டாக 8:20 பஸ் இருக்குதான் புத்தூருக்கு ஸ்ட்ரைட்டாக. அப்படியே ஒரே பஸ் ஏறி போயிடலாம். எல்லாம் திருப்பதி பஸ்ஸாக இருக்குதா. சண்டை அங்கே ஏதோ சண்டை போட்டுன்னு வராங்க. என்ன புரியல. டைம் தானே சமோசா வாங்கி சாப்பிட்டு வரோம். மொத்தம் கீழே மனுஷன் விட்டு போய் போடான்ட்டான். வந்துட்டான் கடைசியாக வந்துட்டான் புத்தூர். சரி 8:30 வர்றோம் பஸ்ஸில். 2:30 போவோம்மா பஸ்ஸு கரெக்டாக பள்ளிப்பட்டுக்கு. இறங்கிட்டான். பஸ் வேறு போகுது. వరంటారు. ఎందుకు ఆ కర్ర నీకు ఆ కుక్కలు వస్తే ఆ కర్ర తరివేస్తావు ఇప్పుడు. ఏంది నేను విచిత్రంగా కర్రలు అంతా పెట్టుకుని తిరుగుతున్నాను. అయ్యో తరుముకుంటా బండి ఉన్నది, బండి తోలుకుంటారా వెనకాలే పట్టుకుని వస్తే తరుముకుంటుంది. ఇంకా తలకాయ నిప్పేస్తా ఉంటే ఫోన్ల పైన ఫోన్లు చేస్తూ ఉండదా. நான் சாப்பிட்டு வரலான்னு எங்கள் அப்பா எனக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணி தந்தார். நைட்டு அது குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டோம். அவ்வளோதான். தின்ட்டவா போயிருந்தீங்கண்ணா சாலா. சக்கரை ஆகுதா என்ன எல்லாருக்கும். ஆமாம் வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் இருக்குது போய் பாருங்க. கோயில் இருக்குது. உள்ள பார்த்துங்க அடைப்படுக்குதா என்னன்னு தெரியல. அடுப்பு பற்ற வச்சுட்டுக்கிறாங்க வீட்டில்.